த திங் அபவுட் திங்ஸ். பொருட்களை நம்ம அடைய விரும்பலாமா வேண்டாமா, அதை பற்றி என்ன நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறத இது சொல்கிறோம். ஹியர் இஸ் அ திங் அபவுட் ஸ்பெண்டிங் யுவர் லைஃப் ஆர் எனர்ஜி ஆர் டேலண்ட்ஸ் சேசிங் திங்ஸ். பொருட்களை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கையோ எனர்ஜியோ டேலண்ட்ஸை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதை பற்றி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். த மோர் யூ கெட் த மோர் யூ வாண்ட். எவ்வளோக்கு எவ்வளோ இதை அடையணும் அதை அடையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு வருதோ அப்போ என்ன ஆகும்? த மோர் யூ வாண்ட், இன்னும் எனக்கு அதிகமாக வேணும்னு நம்ம நினைக்கிறோம். தே நெவர் ஃபுல்ஃபில் தேர் ப்ராமிஸ் ஆஃப் ஹாப்பினஸ். நம்ம நினைப்போம் அது வந்துருச்சுன்னா நம்ம ஹாப்பியாக இருப்போம்னு நினைப்போம், ஆனால் அது வந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ண மாட்டோம். தே நெவர் ஃபுல்ஃபில் தேர் ப்ராமிஸ் ஆஃப் ஹாப்பினஸ். இதோ வந்துட்டா அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம், ஆனால் வந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அது நமக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். என்னடா ஒரு ஹாப்பியே இல்லையே அப்படின்னு இருக்கும். இட்ஸ் எ pretty cruel ruse once you really think about it. இது உண்மையாலுமே ஒரு உண்மையான பெரிய உண்மை. இதை நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். கெட் த கார் யூ ஹேவ் பீன் ட்ரீமிங் ஆஃப் ஃபார் இயர்ஸ் அண்ட் ஆஃப்டர் எ ஃபியூ டேஸ் யூ ஆர் ஆல்ரெடி திங்கிங் அபவுட் த நெக்ஸ்ட் ஒன். நீங்கள் ரொம்ப கனவு கண்டு ஒரு காரை வாங்குறீங்க. கெட் த கார் யூ ஹேவ் பீன் ட்ரீமிங். ரொம்ப நாளாக ட்ரீமிங் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு ஒரு காரை வாங்குறீங்க. அது அடுத்த ஃபியூ டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஆல்ரெடி திங்கிங் அபவுட் த நெக்ஸ்ட் ஒன். இதுக்கு பதிலாக அந்த மாதிரி ஒரு கார் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும், அதுதான் கெத்தாக இருக்கும் அப்படிம்பாங்க. இல்லைன்னா இன்னும் உங்கள் ஃப்ரெண்டு கார் சூப்பராக இருக்க, ஆனால் அவன் வச்சிருக்கான் பாடுறா சூப்பராக இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி வாங்கணும். காருன்னு வாங்கினா அப்படி வாங்கணும், இல்லைன்னா வாங்கவே கூடாதும்பான். உடனே நம்ம ஐயோ அப்போ இந்த கார் வேஸ்டா, அப்போ அதை வாங்கணுமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். Move into your dream home or get your dream job, and within a couple of weeks the attraction has faded and the sparkle has gone. நீங்க உங்களுக்கு ரொம்ப கனவு கண்டு ஒரு வீடை வாங்குறீங்க, இல்ல ஒரு வேலையை வாங்குறீங்க. கொஞ்சம் ஒரு 2-3 வாரத்திலே பார்த்தீங்கன்னா அது ஏதோ சாதாரணமாக ஆகிடும். த அட்ராக்ஷன் ஹேஸ் ஃபேடட். அப்படியே அந்த அட்ராக்ஷன் என்னாச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போய் கடைசியில் மறைஞ்சிருச்சு. அந்த ஸ்பார்க்கிள் ஹேஸ் கான். அது மேலே இருந்த நமக்கு ஒரு கவர்ச்சி டோட்டலாக மறைஞ்சி போச்சு. இட்ஸ் நோ லாங்கர் எக்ஸைட்டிங். அது நமக்கு இனிமேல் ஒரு வீடு வாங்குற வரைக்கும் தான் அது பெரிய விஷயம், வந்துடுச்சுன்னா அது எக்ஸைட்டிங் கிடையாது. யுவர் அட்டென்ஷன் மூவ்ஸ் ஆன் டு த நெக்ஸ்ட் டிசையர். நம்ம எது ஒன்று வருதோ வந்த உடனே என்ன பண்ணுவோம், நம்மளுடைய அட்டென்ஷன் வேற ஏதாவது ஒன்று மேலே ஆசைப்பட்டு அதை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். வாட் லைஃப் ஹேஸ் டாட் மீ. எனக்கு என்ன லைஃப் சொல்லி கொடுத்துருக்குன்னா, அண்ட் ஐ எம் சர்டன்லி நோ குரு அண்ட் டெஃபினெட்லி டோன்ட் ஹேவ் ஆல் த ஆன்சர்ஸ். நான் ஒரு குரு கிடையாது, என்கிட்ட எல்லாத்துக்கும் ஆன்சரும் கிடையாது. திங்ஸ் கேன் நெவர் பிரிங் யூ அ ஜாய் தட் லாஸ்ட். எந்த ஒரு பொருளும் இனிமேல் உங்களுக்கு கவலையே இல்லைங்கிற மாதிரி லாஸ்டிங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஹாப்பினஸை உங்கள் லைஃப்பில் கொண்டு வர முடியாது. ஐ வாண்ட் டு பி இன்க்ரெடிப்ளி கிளியர். 100% ஆணித்தரமாக சொல்கிறேன். தேர் இஸ் அப்சல்யூட்லி நத்திங் ராங் இன் மை மைண்ட் வித் ஹேவிங், கலெக்டிங், வாண்டிங் நைஸ் திங்ஸ். அதே சமயத்தில் இதில் தப்பே கிடையாது. என்ன தப்பு கிடையாது? ஹேவிங் வச்சுக்கிறதுக்கோ, கலெக்ட் பண்ணுறதுக்கோ, ஒன்று விரும்புறதுக்கோ, நல்ல பொருட்களை விரும்புறதுக்கோ, அதை அடையிறதுக்கு நம்ம நினைக்கிறதோ இல்லை விரும்புறதோ தவறே கிடையாது. தே மேக் த கிளைம் டு த மவுண்டன் ஷாப் மோர் ப்ளசன்ட். நம்ம அங்கே போய் சேரும்போது நமக்கு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும்போது தான் நம்ம இந்த பாதையெல்லாம் கடந்து வந்தாது அந்தந்த இடத்துல இது வாங்கணும், அதான் இது வாங்கணும், அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸுக்காக வேணால் ஒரு பொருட்கள் இருக்கலாமே ஒழிய, இல்லை நம்மளுடைய வேலைப்பாடுகளை சுலபமாக்குவதற்காக ஒரு பொருட்களை வாங்கலாமே ஒழிய, அது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும்ன்றதுக்காக நீங்கள் எதுக்கும் ஆசைப்படாதீங்க. I guess what I am trying to say is that perhaps the key for us is not to worship them. I guess what I am trying to say is that, அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்ன கெஸ் பண்ணுறேன், வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் தட், நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா, உங்களுக்கு என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்னா, பர்ஹாப்ஸ் அநேகமாக த கீ ஃபார் அஸ் இஸ் நாட் டு வர்ஷிப் தெம். அந்த பொருள் தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அதையே கடவுள் மாதிரி நினச்சி நீங்கள் எய்ம் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்காதீங்க. நாட் டு கெட் ஹூக்ட் பை தம்.
அது வந்து நம்மளை பிடிச்சி இழுக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்காதீங்க. நாட் டு பி என்ஸ்லேவ்டு பை ஆல் திங்ஸ் மெட்டீரியல். அதுக்கு நம்ம அடிமையாக இருக்கிற மாதிரி இருக்காதீங்க. என்ஜாய் தம். அதுக்கு பதிலாக ஹாப்பியாக இருங்க. அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஜஸ்ட் டோன்ட் கெட் காட் இன் த ட்ராப் தி ஆஃபன் செட். அது பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்த வா இதை நீ உன்னுதாக்கிக்கோ, இதுக்குண்டான வேலையை கொடு அப்படின்னு நம்மளை அப்படியே கவர்ந்து இழுக்கும். அதுக்குள்ளார போய் ட்ராப் ஆயிடாதீங்க. So that begs the question, where does real and sustained joy, happiness, fulfillment come from? அப்போ பொருட்களால் ஹாப்பினஸ் வராதுன்னா அப்ப எங்க இருந்து தான் ஹாப்பினஸ், உண்மையான ஹாப்பினஸ், அதாவது ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஹாப்பினஸ் எங்க இருந்து தான் வருது? ஹியர் இஸ் எ குயிக் லிஸ்ட். ஒரு குயிக் லிஸ்ட் நான் கொடுக்குறேன். பேஸ்ட் ஆன் மை கரண்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன். பிக் ஐடியா. வி கேனாட் சி எனி ஹையர் தேன் த லெவல் ஆஃப் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். த மோர் வி அண்டர்ஸ்டாண்ட், த மோர் வி வில் சி. லைக் ஸ்கேலிங் அ மவுண்டன். ஓகே, அதாவது அவருடைய லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கிறத பற்றி அவர் சொல்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண லெவலில் இது சொல்கிறாரு. இன்னும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் இன்னும் கொஞ்சம் நிறைய ஐடியா கிடைக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. வேர் டஸ் ரியல் அண்ட் சஸ்டைன் ஜாய், ஹாப்பினஸ், ஃபுல்ஃபில்மெண்ட் கம் ஃப்ரம்? அதுக்கு என்ன ஆன்சர்னா, ஸ்பெண்டிங் யுவர் லைஃப் இன் பர்சூட்ஸ் தட் ரியலைஸ் யுவர் பொட்டன்ஷியல் அண்ட் அவேக்கன் யுவர் டேலண்ட்ஸ். ஸ்பெண்டிங் யுவர் லைஃப், உங்களுடைய லைஃப்பை செலவழிக்கிறீங்க. எதுக்கு? இன் பர்சூட்ஸ். இன் பர்சூட்ஸ்னா என்ன? கண்டுபிடிக்கிறதுக்காக, ஒரு ஆல்டர்னேட் கண்டுபிடிக்கிறதுக்காக. தட் ரியலைஸ் யுவர் பொட்டன்ஷியல், உங்களுடைய உண்மையான முழு திறன் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வதற்காக நீங்கள் என்ன ஏற்படுத்திக்கிறீங்களோ அதை தேடுறது. அண்ட் அவேக்கன் யுவர் டேலண்ட்ஸ், அதே சமயத்தில் உங்களுடைய டேலண்ட்ஸை அவேக்கன் பண்ணுறது. ஐயோ நான் இப்படி இருந்தேனா, ஐயோ நான் இவ்வளோ பவர்ஃபுல்லானவனா, நான் இவ்வளோ வேலை பண்ண முடியுமா அப்படின்றத உணர்வதற்காக நீங்கள் உங்கள் லைஃப்பை செலவு பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கும். Transcending our fears and letting go of limiting beliefs. Transcending our fears அப்படின்னா ஃபியர்ஸ்லேருந்து வெளியே வந்து உயரத்துக்கு போகிறது. அண்ட் லெட்டிங் கோ ஆஃப் லிமிட்டிங் பிலீஃப்ஸ், நம்ம இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சில நம்பிக்கை வச்சுருப்போம். அதுலேருந்து அதை தூக்கி குப்பையில் போட்டு அதில் விட்டு வெளியே வர்றது. இது பண்ணிங்கனாவும் உங்களுக்கு ஹாப்பினஸ் வரும். அச்சீவிங் worthy கோல்ஸ் அண்ட் கிரியேட்டிங் சக்ஸஸ் ஆன் அவர் ஓன் டேர்ம்ஸ். சக்ஸஸ் அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு ஒரு சக்ஸஸ் இருக்கும். சக்ஸஸ் ஆன் அவர் ஓன் டேர்ம்ஸ்னால் நமக்கு நம்ம என்ன செட் பண்ணுறோமோ அதை அச்சீவ் பண்ணுறது தான் சக்ஸஸ். அச்சீவிங் worthy கோல்ஸ் அண்ட் கிரியேட்டிங் சக்ஸஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு உருப்படியான ஒரு மற்றவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதும், ராதர் தேன் அக்கார்டிங் டு த டெஃபினேஷன் ஆஃப் சக்ஸஸ் ஆஃப் தோஸ் அரவுண்ட் அஸ். மற்றவரே ஜெயிக்கிறதுனா இதுதான்டா ஜெயிக்கிறது அப்படின்னு மற்றவன் ஆளுக்கு ஒவ்வொன்று சொல்லுவான். அதை அச்சீவ் பண்ண நம்ம ட்ரை பண்ணோன்னா வேஸ்ட்டாக போயிடுவோம், நமக்கு ஹாப்பினஸ் வராது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னோம்னா தான் நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும். ரிச் அண்ட் மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ஸ். ரிச் அண்ட் மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு நண்பன், நல்ல ஒரு பேரண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு குழந்தைகளோட ரிலேஷன்ஷிப், அது நமக்கு கண்டினியூஸான ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். எலிவேட்டிங் இன் செல்ஃப் நாலேஜ், நம்மை பற்றிய சுய அறிவை, நம்ம யார் அப்படிங்கிற அறிவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக அப்படியாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா அப்போவும் நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஆடிங் வேல்யூ டு அதர்ஸ், நம்ம கூட வேலை பண்ணுறவங்களாக இருக்கலாம், நம்மளுடைய கிளையண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு யாராவது இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு வேல்யூ, அவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். மேக்கிங் எ பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸ் அண்ட் ஹேவிங் அன் இம்பேக்ட் ஆன் த வேர்ல்ட் அரவுண்ட் யூ. ஒரு பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸ், நம்ம இந்த உலகத்துக்கு வரும்போது எப்படி இருந்தோமோ அது மாதிரி இல்லாமல் அதை இம்ப்ரூவ் பண்ணி ஒரு பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸ், அப்பா அவரை மாதிரி நான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னம்னா அப்போ நமக்கு ஹாப்பினஸ் வரும். ஸோ எஸ், ஓன் திங்ஸ் இட்ஸ் எ வெரி ஹியூமன் ஹங்கர். நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் வாங்கணும்னா வாங்கிக்கிங்க, ஏன்னா அது நம்மளுடைய பசி, மனிதனுடைய தேடல்களில் அது ஒன்று. Get the shiny objects of allure that call out for
யுவர் அட்டென்ஷன். எது உங்களுடைய எந்த ஒரு மெட்டீரியல் உங்கள் ஷைனாக உங்களை ஷைனிங்கை பண்ணி உங்களுடைய அட்ராக்ஷனை இழுக்குதோ அதை நீங்கள் வாங்குங்க. அதை நீங்கள் அடையுங்க, அதில் தப்பு இல்லை. அண்ட் ஒன்ஸ் யூ ஓன் தெம், என்ஜாய் தம். நீங்கள் ஒன்ஸ் உங்ககிட்ட வந்துருச்சுன்னா அதை என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்தவன் சொல்கிறதுக்காகலாம் அதை விட்டுட்டு வேற ஒன்று தேடி ஓடாதீங்க. பட் டோன்ட் லெட் தம் ஓன் யூ. அது உங்களை இழுத்து பிடிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. பொசஸ் தம். நீங்கள் அதை வச்சிருங்க, அது உங்களை வச்சிருக்காத மாதிரி பார்த்துக்குங்க. பட் டோன்ட் பி பொசஸ்ட் பை தம். அது உங்களை பொசஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க. ஸோ இதுதான். ஸோ மெட்டீரியல் அதெல்லாம் வாங்க வேண்டாம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா வாங்குறதுல தப்பு இல்லை. ஆனால் அதுலேயே போய் டைவ் அடித்து உளுந்துடுறது தான் தப்பு. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய லைஃப்பில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். நம்மளுடைய நெவர் லாஸ்டிங் ஒரு ஹாப்பினஸ் வேணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸில் இருக்கிற மாதிரி நம்ம அதை பண்ணினோம்னாவே போதும். நம்மகிட்ட எந்த மெட்டீரியல் இல்லைனாலுமே ஹாப்பியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். தேங்க்யூ.